வீட்டில் மகாலட்சுமி எங்கே வாசம் செய்வாள்? ஃபஸ்ட்டு உங்கள் பிளாட் எந்த திசை பார்த்து வேணாலும் இருக்கட்டும். இப்போ உதாரணத்திற்கு கிழக்கு திசை பார்த்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தென்கிழக்கு மூலை அக்னி மூலைக்கு உண்டானவர் யாருன்னா சுக்கிரன். ஸோ சுக்கிரனுடைய பாகத்தில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறா. ஸோ அப்போ இந்த மூலையில் நம்ம எப்போவுமே கழிவறை கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. செப்டிக் டேங்க் அமைக்கக்கூடாது, பள்ளமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி போர்வெல் அமைக்கக்கூடாது. சுவைக்கு உண்டானவர் யார்? சுக்கிரன். ஸோ அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம்னா இந்த மூலையில் கிச்சன் அமைங்க அப்படின்னு சொல்கிறோம். அசுர குரு. ஸோ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் மொத்தத்துக்கு ஏகபோகமாய் பார்த்தோம்னா 20 வருஷம் ஆட்சி பண்ணும். அப்போ இந்த மூளை சரியாக, தென்கிழக்கு மூளை சரியாக ஒருவருக்கு அமைந்து விட்டோமே ஆனால் மகாலட்சுமி அந்த வீட்டில் நல்ல விதமாக ஆட்சி செய்து அவங்க வர்ற வழியே இப்படியே ஈசான மூலையில் ஒன்று தங்குவாங்க, இல்லைன்னா கன்னி மூலையில் தங்குவாங்க. ஸோ அதனால் வீட்டினுடைய அமைப்பு நீங்கள் செயல்படும் போது எக்காரணத்தை கொண்டும் அக்னி மூலைன்னு சொல்கிறது, அதாவது ஆங்கிலத்தில் சவுத் ஈஸ்ட் கார்னர், தென்கிழக்கு மூலையில் எக்காரணத்தை கொண்டும் மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் அமைக்காதீங்க. கழிவறை அமைக்காதீங்க. நிறைய அன்பர்கள் மாடிப்படிக்கு கீழே கழிவறை அமைச்சிடுறாங்க. அந்த மாதிரி அமைக்காதீங்க. செப்டிக் டேங்க் அமைக்காதீங்க. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னாக்கா மாற்றிக்கோங்க. ஸோ நிறைய வரைபடங்கள் நாங்கள் திருத்தமும் பண்ணி கொடுக்குறோம், புதுசாகவும் அமைச்சு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம், திருத்தமும் பெற்றுக்கொள்ளலாம். சிவாயனம்.